வெல்கம் பேக் டு அவர் சேனல். ராக்னு ஒரு ஹிந்தி வெப் சீரிஸை இப்போ நமக்கு தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸோட மெயின் ஸ்டோரி வந்து ரியல் லைஃப்பை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க 1970s டெல்லியில் இந்த சீரிஸோட கதை நகருது. சுமன் மற்றும் சாகில் 2 டீனேஜர்ஸ் மழை நேரத்தில் பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்க போது ஒரு காரில் லிஃப்ட் கேட்குறோன்ற பேரில் போய் அப்படி காணாமல் போயிடுறாங்க. இப்போ அந்த பேரண்ட்ஸ் அந்த பசங்களை தேடி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிற நம்ம ஹீரோ அவர் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்றதையும், இதில் உண்மையாக நடந்திருக்கிற அந்த கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா என்னன்றதையும், கடைசியில் அந்த பசங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லியிருக்க சீரியஸ் தான் இந்த ராக் சீரியஸ். ஒரு சாதாரண மிஸ்ஸிங் கேஸை எப்படி வந்து ஒரு நேஷன் வைடாக பேசப்படும்படியாக ஒரு பெரிய கிரைமாக மாறுச்சு அப்படின்றதையும், போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மற்றும் கில்லர்ஸோடைய முகங்களும் பேரலாக எப்படி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்கன்றத ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. 1978 நடந்த உண்மையான கீதா மற்றும் சஞ்சய் சோப்ரா, ஸோ இவங்க 2 பேரோட மர்டர் கேஸை பேஸ் பண்ணி தான் இந்த சீரிஸோட ஸ்டோரியும் மொத்தமாக நகரும். அண்ட் ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக எல்லா ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. அந்த 1970s ட்ராப் டவுனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஒரு டார்க் மற்றும் கிரிட்டி அட்மாஸ்பியரில் ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. 4வது எபிசோடுக்கு அப்புறம் கதை ரொம்ப வந்து ஒரு மாதிரி லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் ஓரளவுக்கு சில இடத்துலலாம் ரொம்ப நல்லா கிரிப்பிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதில் குறவே சொல்ல முடியாது. ஃபைனல் எபிசோடெலாம் ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக கொண்டு போவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பிங்கோட இந்த சீரிஸ் இப்போ உங்களுக்கு ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் எஸ்ஆர்எஸ் 5க்கு 3.5 கொடுக்கலாம்.